ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் டிஎஸ்எஸ் கேமிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஓகே, இதுதான் நம்ம நேற்று சொன்ன மாதிரி நம்ம பிளான்டர்ஸ் பைண்டர் போட்டோம். இன்றைக்கி இன்டர்நெட் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இதுதான் இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட்டு. கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த கரப்டேட் எடுத்து இங்கே வச்சுருக்கலாம், அதுவும் செம்மையாக இருந்திருக்கும். இது என்னன்னு தெரியல, ஒரு நாள் தான் கழிச்சு வந்திருக்கோன்றாங்க. இதுதான் நம்ம கார்டனு. டேமேஜ் பார்க்கணுன்னா வாங்க பார்க்கலாம். 24 இதெல்லாம் பார்க்குறது கஷ்டம் கைஸ். ஒரே பின்னாடி பார்த்துடலாம் கைஸ். இந்த ப்ளூ மெஷின் வந்தால் கூட வரும். அதுக்கு ப்ளூ மெஷின் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுல்ல. இது நான் கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ நடத்தேன். ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் சேனலில் ஆரம்பிச்சிருக்கனால ஒரு 10 நிமிஷம் 4 நிமிஷம் அந்த மாதிரி தான் இது பண்ணுவேன். இன்றைக்கி ஒரு 30 நிமிஷம் வீடியோ போடலாம். ஒரு 15 நிமிஷம் பிளான்டர்ஸ் பைண்டர், அதுக்கப்புறம் இன்னொரு 15 நிமிஷம் ஃப்ரீ ஃபயருக்கு போயிடலாம். ஓகே வாங்க பிளான் சீட் கார்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். எதுவுமே நல்லா இல்லை. என் கார்ட் கலெக்ஷன் பார்க்கணுன்னா நான் காமிக்கிறேன். ஐயோ ஆமாம் கைஸ், நான் உனக்கு மாற்றணும்னு நினச்சேன், மாற்ற மாட்டேன். மாற்றுறது என்கிட்ட ஃபோர்பிடன் காட்டும் இருக்குது கைஸ். இந்த இது மாற்றணும்னு நினச்சேன். செம்மையானது கைஸ், நீங்கள் வேணால் பாருங்களேன். இப்போ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். அது என்னத்த மாற்றுறதுனே தெரியல கைஸ், என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஓகே, இங்கே நம்ம ஃபார்பிடன் கலெக்ஷன் வச்சிடலாம். இந்த இதுதான் ஃபார்பிடன் கலெக்ஷன். ஏன்னு தெரியல, மாற மாட்டேங்குது. ஓகே, இன்டென்ஷன் பண்ணால் ஓகே ரைஸ். என்கிட்ட நான் மாற்ற மாட்டேன். என்கிட்ட இந்த மாதிரி சீக்ரெட் கலெக்ஷனும் இருக்குது. ஐயோ மறந்துட்டேனே, என்னன்னு போட்டுருந்துச்சு. ப்ளஸ் மறந்துட்டேன் கைஸ். அதாவது இங்கே இருக்கு. அதுவும் எனக்கு ஷைனி இல்லை கிடச்சி. எப்படியோ ஓகே, ஃபார்பிடன் கலெக்ஷன் வாக்கிங் கவுண்ட் ரைஸ். நான் இந்த ஜங்கிள் பாயம் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் அப்போல்லாம் யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதில்ல. இப்போ தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். நேற்று தான் அது இந்த ஜங்கிள் பாயம் திறந்தேன். இதுதான் நம்மளோட இது 63 ஒரு செகண்டு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல கைஸ். அவ்வளோ இது வேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்க, ஃபார்பிடன் சீக்ரெட் அவ்வளோ இது வேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரோசன் நான் போய் இதை இப்போ ஃபியூஸ் போட போகிறேன். என்னோட ஒரு செகண்ட் கடைசி எவ்வளோன்னு தெரியல, இருங்க. 6-7 கடைசி. கொஞ்சம் கூடியாக வந்தால் நல்லா தான் கழிச்சிருக்கோம். ஆனால் இவனுங்க தரவையும் வர மாட்டானுங்க. 189 ஏறிடுச்சு கைஸ். இது ரேரு, ஆனால் என்கிட்ட சீக்ரெட்டே இருக்குது. இதை நம்ம அதுக்கடியே போய் போட்டு வந்துடலாம். வாங்க போட்டுலாம் போடுங்க. என்ன கைஸ் மிக்ஸ் பண்ணுற மாதிரி சிம்பிள். ஓகே
ஆனால் காய்ஸ் இந்த சொல்கிறேன்னு இந்த ஜங்கல் பயம் இருக்க அங்கே வந்துட்டிங்கன்னு வைங்களேன், செம்ம கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பயம் வாங்க இந்த பிரெயின் ராட்டெல்லாம் அடிக்கிறது செம்ம கஷ்டமாக இருக்குங்க பாருங்க. 6 மில்லியனுக்கு வருது நார்மல். இது சீக்கிரட்டாலும் ஸ்பான் ஆகிடுச்சு, அடிக்கவே முடியல. நானே தெரில, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அடிக்கிறதுக்கு. ப்ளோ மேசன் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நான் இப்போதைக்கு இது என்னன்னு பார்க்க தான் இது பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளோ மேசனுக்கு மாற்றிடுவோங்க, கவலைப்படாங்க. ஆனால் ப்ளோ மேசன் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. நான் கைஸுக்கு வர மாட்டேங்குது. கைஸ் இதை நான் வந்துட்டானே திருப்பி நான் இது பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் இருங்க, இது வர்ற வரைக்கும். கைஸ் இப்போ நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் 381 தான். ஆனால் கவுண்ட்டாக வேறு ஆக மாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கும் கொஞ்சம் இன்டர்நெட் பிரச்சனையாக தான் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன தான் அப்படி கிடைக்குதுன்னு பார்க்குறேன். என்ன ரைஸ் என்ன ஆச்சு? என்ன ரைஸ் நடக்குது? இதா என்னது? இது என்னன்னே தெரியல கைஸ். நான் ப்ளூ மோஷனுக்கே மாற்றிடுறேன். ஸோ 4 பீரியட் மாற்றேன். ஓகே, இதை நானும் மாற்றலையா? 4 பீரியட் இதாக தான் கைஸ். இதையும் மாற்றிடுவோம். 15 நிமிஷம் இந்த கேம், 15 நிமிஷம் இந்த கேம். நான் எப்பயுமே அந்த மாதிரி மாற்றி விளாட மாட்டேன். நான் 30 நிமிஷம் போட்டேன்னா நான் ஒரே கேம் தான் விடுவேன். இந்த கேம் ரொம்ப நேரம் பார்க்க கடுப்பாகும். அதனால தான் சொல்கிறேன் 15 நிமிஷம் சொன்னேன். இல்லைன்னா இந்த போரான கேம் கூட நான் அப்படியே நடத்துவேன் 30 நிமிஷமும். மாற்றுறதுக்கான காரணம் நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் கைஸ்ன்னு சொல்கிறேன்ல, அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஆனால் என்னது, எனக்கு இப்போ ஒரு சப்ஸ்கிரைபரும் இல்லை, லைக்கும் இல்லை. 4 சப்ஸ்கிரைபர், கொஞ்சம் லைக் தான் இருக்கும் எனக்கு. அதை கொஞ்சம் பெருசாக்குனிங்கன்னா கைஸ்ன்னு சொல்ல கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்களே, அதுக்காக தான் சொல்கிறேன். வாங்க இதோட நிலமை என்னன்னு போய் பார்க்கலாம். இன்னும் 8 நிமிஷம் இருக்கா? ஐயோ என்ன கழிச்சுங்க, 8 நிமிஷம்ட்டாங்க. என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் என்னமோ பண்ணணும்னு நினச்சேங்க, மறந்துட்டேன். இந்த ப்ளோ மெசேஜ் மாற்றிடுங்க சொன்னாருங்க. சாரி. சிலப் சரி மாற்றியாச்சு. இந்த ப்ளூ மெசன் பண்ணிட்டேன்னு பாருங்க இப்போ என்னென்னு கிடைக்க போகுதுன்னு. வாய்ப்பே 1000 சேர்க்க 1 மில்லியன் அந்த மாதிரியான போயிடும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே. இந்த சீக்ரெட் நான் சொன்னல, சீக்ரெட் கூட 6 மில்லியன் தான் பேசுறது. ஆமாங்கள் இங்கே நான் உங்களைய காய்ஸ்னு கூப்பிட்டா இல்லை நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்குமா,
நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ நிறைய யூடியூபர் சொல்லுவாங்களே டிஎஸ்ஹெச் கேமர்ஸ்னு சொல்கிறது உங்களை எல்லோரையும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு பேர் வைப்போம், டிஎஸ்ஹெச் கேமர்ஸ் அந்த மாதிரி வைப்போமா? இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பேர், நம்மளும் வைப்போம், எங்களை அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு. இந்த காய்ஸ்னு கூப்பிட்றது அவ்வளோவா நல்லா இல்லை, அதனால தான் கேட்குறேன். பிளான்ட்டு வேறு பார்க்கணுங்க, இதான் இருக்கிறதுலே கஷ்டம். சும்மா சும்மா பிளான்ட்டு பார்க்கணும், ஒன்று விட்டுட்டு போயிட்டா கூட கஷ்டம். இது புதுசாக வந்திருக்கு கைஸ், இது இன்றைக்கி தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நாளாக விளாட்றீங்கன்னு அது கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். இருங்க நம்ம ஸ்டேட்ஸில் போய் நம்ம எவ்வளோ நேரம் விளாண்டுருக்கோன்னு பார்க்கலாம். இதோ இந்த டைம் பிளேன் இருக்கும், நீங்கள் விளாண்ட நேரம். ஆனால் நான் நிறையாலாம் விளாண்டுருக்கேன், ஆனால் டைம் பிளே ஏன் அப்படி கண்டிப்பாக தெரியல. இந்த கேம் வெளியாகிறதுலேருந்து நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். நானும் ரோல் பாக்ஸில் போகிற கேம் தயாரிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த கேம் இன்னும் ஒரு 2026லலாம் வெளியாகிடும். இங்கே நிறையா சப்ஸ்கிரைபர் லைக்கு அதெல்லாம் வந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைபருக்கு யாராச்சும் ஒரு ஆள் லக்கி ட்ரா மாதிரி எடுத்து அவங்கள சூஸ் பண்ணி அட்மினாக போடலாம். அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ண கூட இல்லை கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். நான் அதுலேருந்து எடுக்கிறேன் லக்கி ட்ரா மாதிரி. 10 பேர் எடுப்போம். 10 பேரில் ஒரு மாதத்துக்கு யார் ரொம்ப நல்ல அட்மின் ஆஃபீஸ் நடத்துகிறீங்களோ 5 பேர் எடுத்து அவங்களே ஃபுல் அட்மின் ஆக்கிடுறேன். இதுதான் கைஸ் இது நான் சொன்னது. இதை முடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பயமான இதாகும். இதவங்க பாருங்க, இதுதான் நீங்கள் மொதல் இருக்கிற பயமே. அதுக்கப்புறம் வந்து இது எங்கே இருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிக்கிறது கஷ்டமாகும். அதுக்கப்புறம் தான் ஜங்கிள், அதுக்கப்புறம் சேரி பயம்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அது பேர் எனக்கு தெரியல, சேரிக்கு அப்புறம் டெசர்ட் மாதிரியே இருக்கும் இன்னொரு பயம்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. வேறு என்ன கேம் விளாட்லான்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சும்மா கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். இது எல்லாத்தையும் நான் முடிச்சேன், இருந்தாலும் எனக்கு இது கிடைக்கல. என்ன கைஸ் இது? ஓய்யோ போச்சு கைஸ், காட்லியை திறந்து வச்சுருக்கலாம் கைஸ். பார்த்தீங்களா? அப்போ நான் என்னத்தை மிஸ் பண்ணேன்னு பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில. போச்சு கைஸ், செம்மையான இது போயிடுச்சு கைஸ். டிராஃபிஸ் தராலாம் ப்ளஸ் இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம கிளம்பிடுவோம் ஃப்ரீ ஃபயருக்கு. கரெக்டாக இங்கே 2 நிமிஷம் தாங்க இருக்கு. அப்படியே இதை கடைசியாக பார்த்துட்டு அப்படியே நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு கிளம்பிடலாம். என்ன கைஸ் இது? என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். இப்போ வேறு இந்த அப்டேட்டில் வேறு இங்கே பாருங்கள், தண்ணியில் குதிச்சாங்க பாருங்கள், திரும்ப மேலே வந்துடலாம். இல்லைன்னா அதோ அங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்கள், அங்கே போயாச்சும் இது பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த பக். இல்லைன்னா நான் கைஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த அட்மின் ஆஃபீஸ் நடக்கும்போது வேணும்னு சொல்லுங்கள் கமெண்டில், நான் அதையும் போடுறேன். செம்மையாக இருக்கும் கைஸ். ஜென்ரல் எந்த அட்மின் ஆஃபீஸ் போட்டாலும் செம்மையாக இருக்கும். ரோப்ளாக்ஸில் அட்மின் ஆஃபீஸ் தான் ஃபேமஸ் கைஸ். இன்னும் ஒரு முசில் கலந்துடுவோம் வாங்க, இது இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இன்னொரு 1 நிமிஷம் 50 செகண்ட் இருக்குது. அது வரைக்கும் நம்ம போயிட்டு இங்கே காசு கலெக்ட் பண்ணலாம். 6-7 தான் கைஸ். ஏதாச்சும் மிட்டேஷனோட வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போட்டிருக்கலாம், போடாமல் விட்டேன் கைஸ்.
இங்கே பாருங்களேன், என்கிட்ட ஒரு 6-7 இருந்துச்சு, நான் மறந்துட்டேன் போடுறதுக்கு. இங்கே பாருங்க, ஏய் ஓ வித்துருவேன் கைஸ். WL கூட இருக்கு மேக்மால. இதோ நானாச்சும் பரவாயில்ல கைஸ். இந்த ட்ரியோ கேமர்ஸ்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, நான் சொன்னல அவரு தான் சுதா. ட்ரியோ கேமர்ஸ் அவரு. அதான் நேற்று ஃப்ரீ ஃபயரில் கூட ஒருத்தர் சுதாசன்னு சொல்லி ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான். நான் நேற்று அவரை பற்றி சொல்லியிருப்பேன். அவர்கிட்ட வந்து இந்த கடைசி பிரெயின் ராட்டு 500Kன்ற சாரி நம்மளோட அவரோட வந்து 400Kவோட கடைசி இது. அவரோட மொத்தமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 75 இருக்கும்னு நினைக்கிறேன். அவரை பார்த்தீங்கன்னா கமெண்டில் போய் கேளுங்க, பிளான்டர்ஸ் பைண்டர் போகிற சொல்லி. அப்போ அவர் காமிப்பார் எல்லாத்தையும். என்ன பண்ணுறதுன்னே தெரில கைஸ். ஆனால் எப்பயுமே பிளான்டர்ஸ் பைண்டரில் இவ்வளோ பெரிய அப்டேட் வந்ததே இல்லை. பெருசு மீன்ஸ் இந்த நல்ல அப்டேட்டை நான் சொல்லலை பண்ணேன் கைஸ். 605K கைஸ். நான் சொல்கிறது என்னென்னா இதாங்க பாருங்க, லென்த்தாக இருக்குல்ல அந்த பெருசு சொல்கிறேன். இந்த மாதிரி நார்மலாக வந்துடும். ஆனால் இதுவும் நல்ல இதாக வந்துருக்கு. எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஆனால் கிறிஸ்மஸ் அப்டேட் செம்மையாகவே இருக்கு. என்ன கைஸ் இப்போ பண்ணுறது, என்னத்த கைஸ் இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன். எல்லாத்தையும் தப்பாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். கேலக்டிக் கார்டையும் ஒன்று வச்சுருக்கேன். ஃப்ரோசன் இது நல்லா இருக்கு. எதுவுமே நல்லாவே இல்லை, எதுவுமே இப்படி நல்லாவே இல்லை கைஸ். உங்களோட ஒரு செகண்ட் எவ்வளோ கைஸ் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோட 65 பார்த்துக்கோங்க, 65.74 அந்த மாதிரி இருக்குது. உங்களோட எவ்வளோன்னு சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், கடைசியாக நம்ம இங்கே முடிச்சிடலாம். ஓகே, இதோட ஃப்ரீ ஃபயருக்கு போனால் இதோட அப்படியே ஃப்ரீ ஃபயருக்கு போயிடலாம் கைஸ். கைஸ் நம்ம சொன்ன மாதிரியே ஃப்ரீ ஃபயருக்கு வந்தாச்சு. நம்ம இதுதான் நாங்கள் எதுவும் எது பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, அது என்னன்னா இப்போ அவன் அந்த மாதிரி பண்ணான். இல்லைன்னா வந்து நான் மறந்துட்டேன் எங்கே தூங்க. நான் எப்பயுமே தூக்கி போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு எதுவோ ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். எனக்கு பெஸ்ட் கீழங்கள் சொல்ல வரும். கைஸ் இந்த ஹீரோ எப்போ வந்துச்சோ அதுலேருந்து எனக்கு எல்லாருமே அதையே வைக்கிறேன் கைஸ். முட்டியில் அந்த ஹீரோ வச்சுக்கிட்டு இந்த லோன் ஹவுஸில் மட்டும் பொறுமையாகவே வருங்க. லோன் ஹவுஸ் யாருமே இந்த ஃப்ரீ ஃபயரில் ஒரு பிரச்சனை இருக்குது. எவன் ஃப்ரெண்டு பிடிச்சாலுமே என்ன தெரியுமா கைஸ் பண்ணுங்க, அவன் கையில் கண்ணு வச்சுருந்தானே ஓடிங்க. போட்டு கைஸ் போட்டாங்க கைஸ். அவன் பேரை பாருங்களேன், ஐ எம் பேக்கா. அவன் திருப்பியும் வரானா. இப்போ நான் தான் கழிச்சேன் பூல் ஆச்சுன்னா திருப்பி வருவான். நான் மேட்ச்க்குள்ளே கேளுங்க, வர முடியாது. இந்த கண்ணு கைஸ்
உனக்கு என்ன என்னை பற்றி தெரியல. என்கிட்ட ஒரு செம்மையான ஒரு கலெக்ஷன் இருக்குது. அது என்னன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. இது பிவிஎஸ் ப்ரோ கிட்ட மட்டும்தான் இருக்குது இந்த ஸ்கின்னு. என்னன்னா அந்த போர்டு ஸ்கின் வந்து ஒரு பிவிஎஸ் ப்ரோ கிட்டையும் ஒரு யூடியூபர் கிட்ட மட்டும்தான் இருக்குது. மற்றபடி அது வேறு யாருக்கிட்டையும் இல்லை.